அப்பப்போ வந்து போகிற மழையில் சளி இருமல் ஜுரம்னு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு குழம்பை வச்சு கொடுங்க. சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், கடுகு, 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வரமல்லி, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 துண்டு கட்டி பெருங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 துண்டு சுக்கு, 2 வரமிளகாய். இப்போ சொன்ன பொருள் எல்லாத்தையுமே வறுத்து நம்ம பொடி பண்ணி வைக்க போகிறோம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 300 400 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே போல் முழு பூண்டாக 3 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி. இந்த தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே வாணலில் சேர்த்து மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு மல்லி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் வறுப்பட்டதுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த பொடியை ரெடி பண்ணும்போது இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். வறுத்த பொருள்லாம் பார்த்தாலே தெரியும், லேசாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கருவேப்பிலையை சேர்க்குறோம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா முறுவலாக வந்ததுக்கு பிறகு ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக குழம்பை தாளிச்சுக்கலாம். இதை நல்லெண்ணெயிலே பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயத்துக்கு பதிலாக வடகம் சேர்த்தும் தாளிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். தாராளமாகவே வெங்காயம் பூண்டு சேர்த்து பண்ணலாம். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கும் போது தான் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சளி இருமல் ஜுரம் இருக்கும்போது இந்த குழம்பை வச்சு கொடுங்க. நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அடுத்ததாக அரைச்ச பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயோடு அந்த பொடியை மிக்ஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் 2 விதமான மருந்து குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளியை இது கூட சேர்க்க போகிறோம். நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளியை சேர்த்த பிறகு நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். புளிக்கரைசலை சேர்த்த பிறகு லேசாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 7 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா குழம்பு கொதித்து நல்லா பக்குவமாக ரெடி ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓரங்களில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கோங்க. சளி இருமல் ஜுரத்துக்கு மட்டும் இல்லை, செரிமானத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.